பார்க்கு 4 மணி இருக்கும். நித்யாவும் கதிரும் சந்திச்சுக்கிறாங்க. எப்பவுமே படபடன்னு பேசுகிற நித்யா ரொம்ப அமைதியாக இருக்கிறா. ஏன்னா கதிர் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு ஒரு பயத்தில் கதிர் தன்னுடைய பாஸ்ட் லைஃப் பற்றி பேச ஆரம்பிக்கிறான். நித்யா, நீ சொன்னேல்ல உங்கள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு என்னை பிடிச்சிருக்கு, ஏன்னா நான் ஒரு பொறுப்பான பையன் சொன்னேன்ல நித்யா. என்னை பொறுப்பான பையனாக மாற்றினதே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு பேர் ரம்யா. காலேஜ் படிச்சுட்ருக்கும்போது ஆக்சுவலி ரம்யாவும் நானும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ரம்யா எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு தான். அவளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் அப்போ காலேஜுக்கு வெளியில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிகரெட் குடித்தாங்க. மச்சான் சிகரெட் குடித்தா தான் கெத்து அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேச்சு கேட்டு நானும் சிகரெட் பிடித்தேன். இதை பார்த்த ரம்யா ஓங்கி ஒரு அறை விட்டா. எடுத்து சொன்னான், உனக்கு அறிவு இருக்கா? உன்னுடைய அப்பா ஒரு விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ உன்னை கஷ்டப்பட்டு காலேஜ் சேர்த்து விட்ருக்காங்க. உனக்கு 2 அக்கா இருக்காங்க. நீ நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சா அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருக்குமில்ல. நீ இந்த மாதிரி சிகரெட்லாம் குடிச்சின்னா அது எவ்வளோ பெரிய தப்பு. இதெல்லாம் ஒரு கெத்தா, இதெல்லாம் அசிங்கம் அப்படின்னு சொன்னான். இதை பார்த்த உடனே அப்போவே சிகரெட் நான் விட்டுட்டேன். இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். நான் பொறுப்பு இல்லாமல் இருந்த என்ன பொறுப்பாக்குனதே ரம்யா தான். தென் காலேஜ் ஃபஸ்ட்டு ஸ்கூல் டைமில் நாங்களாம் விளையாண்டுருக்கோம். அப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயரில் எங்கள் 2 பேருக்கு லவ்வெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு செமஸ்டர் நடக்கும்போது எனக்கு 2 சப்ஜெக்டில் அரியர். அப்போ நான் மனசை ரொம்ப விட்டுட்டேன். ஆனால் ரம்யா தான் டைம் கிடைக்கும்போது லஞ்ச் பீரியட் எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுப்பா. ஏன்னா 2 பேரும் ஒரே காலேஜ், ஒரே குரூப் தான் எடுத்திருந்தோம். ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொடுப்பா. தென் எல்லா அரியரும் நான் கிளியர் பண்ணிட்டேன். என்னை என்கரேஜ் பண்ணுனா செகண்ட் இயர்லேருந்து எங்கள் 2 பேத்துக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆச்சு. அவள் தான் என்கிட்ட சொன்னான். அவள் எப்படி ப்ரப்போஸ் பண்ணான் தெரியுமா? நான் கேட்ட ரம்யா கிட்டே, ஏன் நான் நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், அவ்வளோ என்னை விட நீ ரொம்ப ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ தான் என் வருங்கால கணவன் அப்படின்னு சொன்னான். எந்த பொண்ணுமே ப்ரப்போஸ் பண்ணும்போது லவ்வுன்னு தான் சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எடுத்தோன்னே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக என்னை லவ் பண்ணால். செகண்ட் இயர்லேருந்து நாங்கள் சின்சியராக லவ் பண்ண ஆரம்பித்தோம். பயப்படாத நித்யா, நாங்கள் லிமிட்டை தாண்டினதில்லை. ஏன்னா நாங்கள் 90s கிட்ஸ். நித்யா உடனே சொல்கிறா சிரிச்சிட்டே, ஏன் நீங்கள் 2K கிட்ஸ்னால் ரொம்ப சந்தேகப்படுறீங்க? நானும் 2K கிட்ஸ் தான். ஆனால் லவ் பண்ணணும்னு கிடையாது, வெளியில் சுற்றுனதும் கிடையாது. எல்லா 2K கிட்ஸும் ஒரே மாதிரி கிடையாது அப்படின்னு நித்யா சொல்கிறா. உன்னை பார்த்தோன்னே 2K கிட்ஸ் மேலே எனக்கு மதிப்பே வருது, மரியாதையே வருது அப்படின்னு கதிர் சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி அடுத்து சொல்லுங்கள் உங்கள் காதல் கதையை அப்படின்னு நித்யா சொன்னோடனே, நான் காலேஜ் லைஃப் முடித்தேன், அரியர் எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் கேம்பஸ் இன்டர்வியூவில் என்னால் செலக்ட் ஆக முடியல. அவள் தான் என்னை என்கரேஜ் பண்ணா ரம்யா. அதனால் இப்போ என்ன பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ண, கண்டிப்பாக கிடைக்கும்னு என்கரேஜ் பண்ணால். அப்புறம் நான் பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணேன். ப்ரைவேட் பேங்க்கில் தான் வேலை கிடச்சிது. இருந்தாலும் பரவாயில்லன்னு கிடைச்ச வேலையை விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணால் வேலைக்கு போனேன். திடீர்னு ஒரு நாள் நமக்கு செட் ஆகாது, உனக்கு சம்பளம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. என்னால் இது ஏற்றுக்கவே முடியல. அவன் மனசார அப்படி சொல்லியிருக்க மாட்டா. ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல. இன்னும் என் மனசில் இருக்கிறா. முழுசாக என்னால் அவளை வெளியேற்ற முடியல. ஐயோ, இப்போ ரம்யா வந்தால் நீங்கள் அவளை ஏற்றுக்குவீங்க, அப்படித்தானே? என்னை கழட்டி விட்டுருவீங்களா? கவலைப்படாத நித்யா, ரம்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ நீ கவலையே படாத. இனிமேல் அவள் நம்ம வாழ்க்கையில் வரமாட்டா. ஆனால் எனக்கு இன்னும் உறுத்திட்டே இருக்குது. ரொம்ப நல்ல பொண்ணு, சின்சியராக 2 பேரும் லவ் பண்ணோம், நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகும்னு நினச்சா ஏன் திடீர்னு என்னை விட்டுட்டு போனான்? இந்த காரணம் தான் எனக்கு உறுத்திட்டே இருக்குது. அவள் சொன்ன ரீசனும் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.